தாவேக அதிமுக கடைசி நேரம் வரை தாவேக அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க தயாராக இருந்தது. நாங்களும் எடுத்து கூறினோம், எல்லாம் எனக்கு தெரியும், உனக்கு என்னப்பா தம்பி தெரியும் என ஏறெடுத்து பேசினார் எடப்பாடி பழனிசாமி என்று சி.வி. சண்முகம் உண்மையை போட்டுடைத்ததால் அரசியல் களம் பரபரப்பாக காணப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்றது. எனவே திமுக ஆட்சி அமைக்காமல் தடுப்பதற்காக தாவேகாவுடன் அதிமுக கூட்டணி வைப்பதாக இருந்தது. ஆனால் அந்த பேச்சு எடப்பாடி பழனிசாமியால் தான் தோல்வியடைந்தது என்று சி.வி. சண்முகம் எம்.எல்.ஏ. தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சரானதும் 3 திட்டங்களுக்கு ஒப்புதல். கடந்த 10 மே 2026 அன்று தமிழ்நாட்டின் 18வது முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்று கொண்டார். பதவியேற்ற மறுகணமே தமிழ்நாட்டில் அனைத்து வீடுகளுக்கும் முதல் 200 யூனிட்டுகள் வரை கட்டணமில்லா மின்சாரம், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, போதைப் பொருட்களை தடுக்க சிறப்பு நடவடிக்கை உள்ளிட்ட திட்டங்களை அமுல்படுத்தும் கோப்புகளில் கையெழுத்திட்டார். 717 மதுக்கடைகளை மூட அதிரடி உத்தரவு. பின்னர் கடந்த 11 மே 2006 அன்று சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டங்களுக்கான அரசாணை வெளியிடப்பட்டது. அதே சமயம் தமிழ்நாடு முழுவதும் கோயில்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் இருந்து 500 மீட்டர் வரை அமைந்துள்ள 717 டாஸ்மாக் மதுக்கடைகளை 2 வாரத்துக்குள் மூடுமாறு அதிரடியாக உத்தரவிட்டு இருந்தார். இதற்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் குறிப்பாக பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. தாவேக அரசு மீது சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு. தமிழக சட்டசபையில் நேற்று 13 மே 2026 தமிழ்நாட்டில் 17வது சட்டசபை 3வது நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அப்பொழுது அவையில் உள்ள 232 சட்டமன்ற உறுப்பினர்களில் 144 பேர் தாவேக தலைமையிலான அரசுக்கு ஆதரவு தருவதாக தெரிவித்தனர். இதனை அடுத்து முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக பெரும்பாலான நிரூபித்து ஆட்சியை தொடர்ந்து வருகிறது. இரண்டாக உடைந்த அதிமுக இந்நிலையில் தன் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவின் தரப்பில் இருந்து 25 உறுப்பினர்கள் தாவேகாவுக்கு ஆதரவு தருவதாக தெரிவித்தனர். இதனையடுத்து எடப்பாடி பழனிசாமி அணி, சி.வி. சண்முகம் அணி என அதிமுகவில் மீண்டும் உட்கட்சி பிளவு ஏற்பட்டது. வாக்கெடுப்பை முடிந்த பிறகு சி.வி. சண்முகம் தலைமையிலான அணி செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்பொழுது பல விஷயங்களை போட்டுடைத்த சி.வி. சண்முகம் அதிமுகவுடன் தாவேக கூட்டணி வைக்க முயன்றதையும் போட்டுடைத்தார். திமுக அதிமுக கூட்டணி சாத்தியமா? அப்பொழுது புதுச்சேரியில் தங்கியிருந்த போது திமுக வெளியில் இருந்து ஆதரவு தருவதாகவும் அதன் மூலம் அதிமுக ஆட்சி அமைக்கப் போவதாகவும் இது குறித்து டெல்லியில் பேசிவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியதாக தெரிவித்தார். ஆனால் திமுக ஒரு தீய சக்தி, அது அழிக்கப்பட வேண்டும், திட்டமிட்ட அரை நூற்றாண்டாக எதிர்த்து ஆட்சி செய்து வந்த அதிமுகவை திமுகவின் ஆதரவுடன் ஆட்சி அமைப்பது என்று எந்த விதத்தில் நியாயம் என்று என்னுடைய தரப்பில் இருந்து அனைவரும் கூறுவோம். திருமாவை முதல்வராக ஒப்புக்கொள்ளாத இபிஎஸ், அது மட்டுமல்லாமல் திமுக மற்றும் அதிமுகவின் ஆதரவில் விசிக தலைவர் திருமாவளவனை முதலமைச்சராக திமுக முன்மொழிந்தது. இதற்கு நாங்கள் ஒப்புக்கொண்டோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டார். இதனை அடுத்து திமுகவை அழிப்பது அதிமுக மற்றும் தாவேகாவின் இரு கட்சிகளின் நோக்கமாக இருக்கிறது. திமுகவுக்கு தாவேகா மேல்
திமுகவுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு பதிலாக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கலாமே என்பதே எங்களது தரப்பு கருத்து. ஆனால் அனைத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளவில்லை. இவை எங்களுக்கு இடையே எழுந்த கருத்து வேறுபாட்டு காரணம். அதனால்தான் நாங்கள் வெளியே வந்துவிட்டோம். மேலும் தாவேகாவுக்கு சட்டசபையில் ஆதரவு கொடுத்துள்ளோம் என்று தெரிவித்தார். இந்த நிலையில் நேற்று மாலை தாவேகாவுக்கு ஆதரவளித்ததால் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 29 பேர் அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளில் இருந்து நீக்குவதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தாவேகா அதிமுக கூட்டணி தோல்வி. இதனை அடுத்து மீண்டும் செய்தியாளர்களை சந்தித்த சி.வி. சண்முகம் கடைசி நேரம் வரை தாவேகா அதிமுகவுடன் கூட்டணி நிற்க தயாராக இருப்பது நாங்களும் எடுத்துக் கொள்ளும். எல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு